ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப்போட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 4 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாவில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்குலர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர கம்பெனி ஓவர்வியூ, அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும், நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரி கொடுத்துட்டு கிரியேட் ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகினுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூரத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஜாபோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 lakhs per annum தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா அனலிசிஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் டூல்ஸில் உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸல் அண்ட் எஸ்கியூஎல்ல நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விஷுவலைசேஷன் கான்செப்ட்ஸ்லாம் குட் நாலேஜ் இருக்கணும், குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டீம் ஒர்க்கராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமோட் ஒர்க் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரிமோட் ஜாபாக தான் இருக்கும், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் குக்கீஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் கண்ட்ரி, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, பின்கோட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே வந்து சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ரிவ்யூவில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அமேசான்லேருந்து. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி லினக்ஸில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன்ஸ் அண்ட் கோடிங் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, C++ இதெல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் 1 இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் லாகினுக்கு போய்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.